இஷ்யூ வந்துருச்சு. சோ அது எங்க எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்குன்னு நம்ம கேட்ச் பண்றதுக்காக பண்றதுதான் டீபக்கிங். நம்மளுக்கு இஷ்யூ இருக்குன்னு நம்மளுக்கு ஆக்சுவலும் எக்ஸ்பெக்டடும் மேட்ச் ஆகாதப்ப தெரிஞ்சிடும். பட் எந்த பாயிண்ட்ல அது இஷ்யூ வருதுன்றது அப்ப பண்றதுதான் டீபக்கிங். அதே மாதிரி ஸ்கிரிப்ட்லயும் எக்ஸிக்யூட் ஆகல, நோ சச் எலமெண்ட் அடிக்குதுன்னா கரெக்டா எக்ஸாக்டா எந்த இடத்துல அடிக்குது அதை பாக்குறதுக்கு டீபக்கிங் போகும். அப்படியே நம்ம பிளே ரைட் வரும்போது இங்க யூஸ்வலா பிளே ரைட் வந்து நம்மளுக்கு ஹெடட் மோட்ல எக்ஸிக்யூட் ஆகாது, ஹெட்லெஸ் மோட்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். நம்மளால யூஐய பார்க்க முடியாது. ஓகேங்களா? அப்போ டீபக் பண்ணோம்னா நம்ம தான் எக்ஸ்பிளிசிட்டா ஹெடர்னு சொல்லிட்டு நம்ம கோட எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்பதான் யூஐய பார்த்து நம்மளால டீபக் பண்ண முடியும். ஓகேங்களா? So next is boolean. boolean என்ன ரிட்டர்ன் பண்ணுவேன்? ஸ்வேதா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கொடுக்கும். அவனால அவ்வளவுதான் வச்சுக்க முடியும். ஸோ இஸ் ஆக்டிவ் ஆர் இஸ் பிரசன்ட். ஸோ நம்மளுக்கு எங்கெல்லாம் ஆன்சர் தேவைப்படுதோ, யூஸ்வலா நம்ம எப்பெல்லாம் நம்மளுக்கு பூலியன்ல ஆன்சர்ஸ் வரும்? ரெண்டு வேல்யூ ஆட் பண்றோம்னா நியூமரிக் வேல்யூ தான் வரும். கரெக்டுங்களா? கண்டிஷன் செக் பண்ணும்போதுலாம் நமக்கு பூலியன்ல தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு டிஃபால்ட்டா பூலியன்ல தான் ரிட்டர்ன் பண்ணும். a ஈக்குவல் டு 10 கேக்குறீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் எப்படிதாங்க வரும்? பூலியன்ல தான் வரும். கரெக்ட் தானே? எங்கெல்லாம் கண்டிஷன் செக் பண்றோமோ அந்த இடத்துல பூலியன்ல ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் பேசுங்க பாயிண்ட். சோ நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அது வந்துரும். அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோ எந்த ஒரு லாங்குவேஜோட பெருசா நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கலனாலும் நம்ம பேசிக்ல இருந்து தான் படிக்கிறோம், ஈஸியா படிச்சிடலாம். ஓகேங்களா? அது பிரச்சனையே இல்லை. சோ நெக்ஸ்ட் இஸ் undefined. சோ நம்ம வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கலன்னா so this we call it as undefined. இது வேரியபிள் இனிஷியலைசேஷன் சொல்லுவோம், இத வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவோம். சோ வேரியபிள் நேம் வேல்யூஸ்னு கொடுக்கும்போது அத வேரியபிள் இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். ஜஸ்ட் வேரியபிளை மட்டும் நம்ம அசைன் பண்ணிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம் போது வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகேங்களா? இப்ப நான் எக்ஸ் பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? டிஃபால்ட் வேல்யூ. டிஃபால்ட் வேல்யூ ஜாவால கமான் எஸ், டிஃபால்ட் வேல்யூ ஜாவால கிடைக்கும். சோ பைட் ஷார்ட் இன்ட் லாங்குக்கு 0 கிடைக்கும், ஃப்ளோட் டபுளுக்கு 0.0 கிடைக்கும், கேரக்டருக்கு 0.000 W அந்த மாதிரி கிடைக்கும். பூலியனுக்கு டிஃபால்ட் வேல்யூ என்னங்க? What is the default value for boolean in Java? False. Always false. String and other classes and interfaces, it is null. Okay. So நம்மளுக்கு JavaScript பொறுத்த வரைக்கும் default value வந்துட்டு இங்க undefined தான் வரும். வேல்யூஸ் எதுவும் அசைன் பண்ணல, பிரிண்ட் பண்றோம்னா undefined வரும். Okay. Next is null. எதுவுமே இல்லைன்னா null value. So யூஸ்வலா நம்மளுக்கு ஜாவால ஸ்ட்ரிங்குக்கு சொன்னோம் இல்லைங்களா, ஸ்ட்ரிங்குக்கு கிளாஸுக்கு அதுக்கெல்லாம் நல்லுன்னு வரும். ஏதாவது ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு எதுவுமே இல்லை அந்த கிளாஸ்லன்னா நல்லுன்னு வரும், ஸ்ட்ரிங்குக்கு நல்லுன்னு வரும். ஓகேங்களா? இங்க நம்ம நல்லுன்னு டிஃபைன் கொடுத்துருக்கிறதால நல்லுன்னு வருது. எதுவுமே கொடுக்கலன்னா அன்டிஃபைன்டு தான் வரும். So next is okay ma'am.
ஸோ கீ வேல்யூ பேர்ல யூஸ் பண்றது நாம அப்படியே நம்ம அது வந்துட்டு லைக் மேப்ல பாத்துடலாம். ஓகேங்களா, மேப் டேட்டா டைப் பார்க்கும்போது பாத்துடலாம். இது சொல்லிடுறேன், அரே சொல்லிடுறேன், இது நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஜெக்ட்லயும் கீ வேல்யூ பேர் தான் யூஸ் பண்ணுவோம், நம்ம மேப்ல பாத்துடலாம் அதை. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோ குணா ப்ரோ, ராஜேஷ் ப்ரோ, அரே மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இளங்கோவன் ப்ரோ, ஏன்னா நமக்கு ஜாவால பார்க்கும்போது அரே வந்துட்டு ஸ்டாட்டிக், இங்க அரேலயே நம்ம எல்லாமே பண்ணிடுவோம். சோ அதுல இருக்க சாரிங்க, சோ அதுல இருக்க நெகட்டிவ் டிராபேக்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்றதுதான் அரே லிஸ்ட்ல பண்ணுவோம் நம்ம கலெக்ஷன்ல. பட் இந்த இடத்துல வந்து நமக்கு அரேலயே எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் லைக் நம்ம இன்டிஜர் ஸ்ட்ரிங் அப்படி எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்ல, வேரியபிள் டிக்ளேர் பண்ண இல்ல தேவையில்லை. வாட் டைப் ஆஃப் அரே அங்க பண்ணுவோம் இல்லைங்களா, லைக் டேட்டா டைப் அரே, அரே சிம்பிள், தட் இஸ் சிங்கிள் ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே, அரே நேம் ஈக்குவல் டு கொடுப்போம் இல்லைங்களா. டைரக்டா இந்த மாதிரி வேல்யூ பாஸ் பண்ணுவோம். நான் லிட்டரல் அரேக்கு அகைன் ஒன்ஸ் அகைன் நியூ டேட்டா டைப் அரே சிம்பிள், அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் போட்டு வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம்ல. இங்க அப்படி இல்ல. ஓகேங்களா, டைரக்டா எந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலும் எல்இடி போட்டு தான் பண்ணுவோம். அவ்வளவுதான். சோ அது எப்படி அது அரே தான் நினைச்சுக்குதுன்னா, நாம இங்க ஓபன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல கொடுக்கணும், அதை வச்சு அது அரேன்னு எடுத்துக்குது. ஓகேங்களா? Shall I proceed? So array very important. So இன்னைக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆபரேட்டர்ஸ் பார்த்துட்டு நாளைக்கு அரே போயிடலாம். ஓகேங்களா? அரேயோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்படிதான் ஒரு அரே டிஃபைன் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். தட் இஸ் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல லிட்டரலும் இருக்கு, நான் லிட்டரலும் இருக்கு. அதை வந்து நம்ம அரே தனி கான்செப்ட் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் இப்போதைக்கு இதை ஒன் ஆஃப் தி டேட்டா டைப்ஸ்னு படிச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல வந்துட்டு பிக் இன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லார்ஜர் நம்பர்ஸை ஸ்டோர் பண்றது. வாங்கக்கா, பரவாயில்லக்கா. லேட்டா கிளாஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன்க்கா. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் நம்பர்ஸ் கொடுக்க இங்க ஒன்னும் இல்லை, இங்க என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம், வேற ஒன்றும் இல்லை. இவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. கேன் பி எனிதிங். ஸோ இந்த வேரியபிள் நேம் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியுங்களா, அது ஒரு முறை சொல்லிட்டோங்களா? சொல்லுங்க. இதை வந்துட்டு ஸோ நமக்கு கேமல் அண்ட் பாஸ்கல்னு ரெண்டு கோடிங் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாஸ்கல். ஓகேங்களா? ஸோ பாஸ்கல் எங்கெல்லாம் யூஸ், ஃபர்ஸ்ட் பாஸ்கல்ன்றது எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். பாஸ்கல்ன்றது எவ்ரி வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் வில் பி இன் அப்பர் கேஸ். ஓகே, கேபிட்டல் லெட்டர்னு கொடுத்தாலே நம்ம கரெக்டா இருக்கணும்.
ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளுக்கு பாஸ்கல் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே மேம். எம்ப்ளாயி டீடைல்ஸ் பாஸ்கல்ல எப்படிங்க கொடுக்கலாம்? இ கேப்ஸ்ல. எவ்ரி வேர்ட். அப்போ எம்ப்ளாயி ஒரு வேர்ட், டீடைல்ஸ் ஒரு வேர்ட், கரெக்டா? சோ இயும் கேப்ஸ்ல இருக்கணும், டியும் கேப்ஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? இதை எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம்னா கிளாஸ் நேம், சோ ப்ராஜெக்ட் கிளாஸ் நேம்ல மோஸ்ட்லி கிளாஸ் நேம் ப்ராஜெக்ட் நேம்ல எல்லாம் நம்ம பாஸ்கலை தான் யூஸ் பண்ணுவோம். தென் கேமல். சோ கேமல் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் லோவர் கேஸ்ல இருக்கும். அதை தொடர்ந்து எத்தனை வேர்ட்ஸ் வந்தாலும் அது எல்லாமே அப்பர் கேஸ்ல தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எம்ப்ளாயின்றது ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் லோவர் கேஸ்ல இருக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேமலுக்கு கழுத்து கீழே இருக்கும், ஹம்பு மேல இருக்கும், கரெக்டுங்களா? சோ ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் லோவர் கேஸ்ல இருக்கும். ஃபாலோயிங் வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே அப்பர் கேஸ்ல தான் இருக்கும். ஓகே. ஓகே. குட் மார்னிங். ஓகேங்களா? இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா வேரியபிள் நேம், இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம், மெத்தட்னு சொல்லுவோம். சோ இங்க ஜாவாஸ்கிரிப்ட பொறுத்தவரைக்கும் கிளாஸ்க்குள்ள வரும்போது மெத்தட்னு சொல்றாங்க. ஆப்ஜெக்ட் நேம்ல, மெத்தட் நேம்ல எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஓகேங்களா? இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்ப நம்ம பார்த்த இருக்க ஏதாச்சும் டவுட் இருக்குங்களாங்க? அடுத்து ஆபரேட்டர்ஸ். கவின் ப்ரோ, என்னெல்லாம் ஆபரேட்டர்ஸ் இருக்கு ப்ரோ? அரித்மெட்டிக், அசைன்மென்ட், ரிலேஷனல், அசைன்மென்ட், ரிலேஷனல், லாஜிக்கல், பிட்வைஸ், கம்பேரிசன், இது மேம் கண்டிஷனல் ஆபரேட்டர், கம்பேரிசன் ஆபரேட்டர். ஓகே. கம்பேரிசன் தான் அங்க கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், அது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், கரெக்ட்டா? ஆமா. சோ நாம இங்க பார்க்க போறது அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ஃபார் லூப் பார்க்கும்போது இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பார்த்துருவோம், அது பிரச்சனை. அரித்மெட்டிக், லாஜிக் அண்ட் கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ். ஓகேங்களா? பிட் வைஸும் ஒன்னும் பெருசா வித்தியாசம் இருக்காதுங்க, அதேதான். So first arithmetic operators. Arithmetic operators la select திரும்பியும் சொல்றாங்க, நம்ம கிளாஸ் நேம், ஃபங்க்ஷன் நேம், வேரியபிள் நேம் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம உள்ள என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பெர்ஃபார்ம் பண்ண போறோமோ அதுக்கு ரிலேட்டடா தான் கொடுக்கணும். இங்க A1 N1 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வேல்யூ 1 நம்பர் 1 நானே போட்டாலும் அதை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. நான் அவசரத்தை ஏதாவது சும்மா போட்டதுக்காக அடிச்சாலும் பண்ணாதீங்க. நம்பர் 1, வேல்யூ 1, மார்க் 1 ப்ராப்பரா உள்ள என்ன பண்ண போறோமோ அதுக்கு ரிலேட்டடா தான் நம்மளோட நேம்ஸ் கொடுக்கணும். அது பேசிக், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெல்லோக்கு அது ரொம்ப பேசிக்கான விஷயம். உங்களுக்கு பெருசா லாஜிக் தெரியலனா கூட யாரும் அந்த பெருசுக்கு கண்டுக்க மாட்டாங்க. சோ இதுலதான் நம்ம ஷோ பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் ஸ்விட்ச் ஆகுற பிளானும் இருக்கலாம், கரெக்டுங்களா? நான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவரை பத்தி பேசலைங்க. ராஜேஷ் ப்ரோ, நீங்க போக மாட்டீங்க. நம்பர் 1 = 100.
என்ன ப்ரோ ஸ்விட்ச் ஆகுற பிளான் வச்சிருக்கீங்களா? ஆமா மேம். யாராவது ஸ்விட்ச் ஆகுற பிளான் வச்சிருக்கீங்களாங்க? ஆமா மேம். எஸ் மேம். யாரு ப்ரோ? ஐயோ என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா வருது? ஸ்வேதா அப்புறம் இளங்கோ இளங்கோ ப்ரோ. ராஜேஷ். ஐயோ ப்ரோ நோ, டோன்ட் லீவ் தட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், ரிமோட் ஜாப். ஏன் ரொம்ப வச்சு செய்றாங்களா? ரிமோட் வீட்ல தானே இருக்கீங்க, வேலை பண்ணுங்க சொல்லிடுறாங்களா ப்ரோ? என்ன டைம் போர் அடிச்சிருக்கும் போல மேம் வீட்லயே. அதுதான் Correct. என்னத்த உட்கார்ந்துட்டு அதே ஷார்ட்ஸா போட்டு எவ்வளவு நேரம் வேலை பண்றது? மீட்டிங் நான் மட்டும் அந்த காலர் டிஷர்ட் எடுத்து மாட்டிட்டு அதே வந்துட்டு ஃப்ரீயா இருக்க வேண்டியதான். எங்க ஒரு ட்ரெஸ் வாங்குறது இல்ல, ஒரு வெளியே போறது இல்ல, க்ரூம் பண்ணிட்டு அந்த வெறுப்பு வந்துருச்சு போல இருக்கு ப்ரோக்கு. என்ன ப்ரோ? ஏன் ப்ரோ உங்களுக்கு ஒர்க் ஹெக்டிக்கா இருக்கா இல்ல அதான் கொஞ்சம் வெளில போனா நிம்மதியா இருக்கும்? ஏன்னா இந்த ஃபோக்கஸா ஒர்க் பார்க்கணும்னு சொல்லுவாங்க மேம், அது இருக்கவே இருக்காது மேம். சும்மா சும்மா வெளியே போயிட்டே இருக்கும், அது கடுப்பாகுது. புரியல. இப்போ ஆபீஸ்னா அங்கேயே ஒர்க் பார்ப்போம் மேம், வெளியே எங்கேயும் போக மாட்டோம். ஏன்னா அங்கேயே தான் பார்த்தாகணும். இங்க வீடுனா அடிக்கடி பசங்க வந்து கூப்பிடுறது, வெளியே போறது, விளையாடுறது. இருங்க எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆபீஸ்னா நம்ம யாரும் தொல்லை பண்ண Opposite ஆ சொல்றாரு மாட்டாங்க, அவரு. வீடுனா வந்து நம்ம வேலை பண்றோன்றதே யாரும் மதிக்க மாட்டாங்க. கரெக்டா? அப்படிலாம் இல்ல மேம். இதான் மேம் pressure. பசங்க வெளியே கூப்பிட்டு இருக்கிறதும் வெளியே போயிட்டே வெளியே இருக்கோம். கூப்பிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஆபீஸ் போனா என்ன தெரியுமா சொல்லுவோம்? பாட்னு வீட்டுல தான்டா வேலை பண்ணிருந்தேன், ஆபீஸ்க்கு வான்னு கூப்பிட்டுட்டு இங்க கேபட்டேரியாக்கு வா, இங்க வந்து வேலை செய்ய விட மாட்டேங்குது. திரும்ப நான் வீட்டுல போய் டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்றேன். இதுக்கு நான் வீட்லயே உட்காந்து வேலை பண்ணிருக்கேன்னு தோணும் ப்ரோ. அங்க போனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இது அங்க முடிஞ்சிடும்னு நினைக்காதீங்க. அங்க போனாலும் வேலை செய்ய விட மாட்டாங்க, நீங்க வீட்டுல தான் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, ஸ்வேதா கரெக்ட்டுங்களாங்க? கரெக்ட் தான். ஸ்வேதா நீங்க ஏன் ஸ்விட்ச் ஆகுறீங்க? கரெக்டாங்க? கரெக்ட். லஞ்சுக்கு போலாம், கேஃபடேரியா போலாம், அங்க போலாம், வேலை செய்ய விடுங்களா என்ன? ஆமா, திரும்ப வீட்டுல வந்து உட்கார்ந்து கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு தூங்கினாதான். ஓகே, நீங்க ஏன் ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க? பே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்றேன். மத்த 3 வருஷமா ஒரே கம்பெனில வேலை பண்ணிட்டு நம்ம இது என்ன வருது? கரெக்டா? ஆமா மேம். கௌரவம் என்ன ஆகுறது, மரியாதை என்ன ஆகுறது? ஓகே, இளங்கோ ஒன்றோ நீங்க? எஸ் மேம். சேலரி ஹிக்காக 4 years வரைக்கும் பண்ணலாம். உண்மையான காரணத்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு வந்து பெரிய அப்ளாஸ். ஃபர்ஸ்ட் ரீசன் உங்க சேலரி தான். ஸ்விட்ச் ஆனாதானே ஹைக் வருது. அப்ப போய் தானே ஆகணும், போய் தானே ஆகணும். ஆமா, வருஷம் 3% 4% ஹைக் போடுறாங்க. அது பத்த மாட்டேங்குது. அதே பேண்டே கொடுத்து வச்சுட்டு 2% 2.5% எதிரி இன்ஃபிளேஷன் 14%ல போயிட்டு இருக்கு. கரெக்டா? நான் எங்க வாழறது இதெல்லாம்? ஓகே ப்ரோ, எனிவே ஐ விஷ் எல்லாருக்குமே நல்ல பேக்கேஜ்ல சீக்கிரம் மூவ் ஆகணும். இன்னும் இப்ப இருக்கிறத விட அப்கிரேட் ஆகணும். So இது பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலோ. ஸோ டிவிஷனுக்கும் மாடுலோக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, லைக் டிவிஷன் வந்து நம்மளுக்கு கோஷன்ட் ரிட்டர்ன் பண்ணும், மாடுலோ நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் சார்? ரிமைண்டர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிமைண்டர் ரிட்டர்ன் பண்றது தான் மாடுலோ. ஓகேங்களா? கொடுத்துருவாங்க உங்க பையன். So 100 divided by 20 போது எனக்கு ரிமைண்டர் என்னங்க வரும்? 0 தான் வரும். 520 சார் 100, 100 minus 100 0ன்னு வந்துடும். இதுவே இங்க பாருங்க 205 கொடுக்குறேன். சோ எல்லாமே மாறுதுங்களா? இங்க பாருங்க,
ஸோ எனக்கு ரிமைண்டர் 4 வருது. ஸோ 60 அதுக்கப்புறம் 50 அதுக்கப்புறம் 36. ஸோ 96 வந்துச்சு. ரிமைண்டர் 4 வருது. அதுதான் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு comparison operator. So இது basic greater than, less than, greater than or equal to, less than or equal to, equal to, then இது not equal to. ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டீங்களா? சரி சரி. தும்பிட்டே இருக்காங்க வீட்டுல. காலைல ஏன் தும்பிட்டே இருக்கு. தும்பிட்டே இருக்கேன். சோ இது ஜஸ்ட் நமக்கு நம்ம கொடுத்திருக்க வேல்யூஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னாங்க கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ். பூலியன்ல தான் ரிட்டர்ன் பண்ணும். எங்கெல்லாம் நீங்க क्वेश्चन கேட்கும்போது எஸ் ஆர் நோன்னு ஆன்சர் வருதோ, இல்ல உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு எஸ் ஆர் நோ ஆன்சர் வருதோ, அதெல்லாம் பூலியன்ல தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? So lesser than or equal to ஒன்னு ஈக்குவலா இருந்தாலும் ட்ரூன்னு கொடுக்கும், இல்ல லெசரா இருந்தாலும் ட்ரூன்னு கொடுக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் டு என்ன செக் பண்ணோம்னா both the values ஈக்குவலான்னு செக் பண்ணும். ரெண்டும் சேம் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்றதுக்கு சிங்கிள் ஈக்குவல் டு இல்ல டபுள் ஈக்குவல்ஸ் டு. சிங்கிள் ஈக்குவல் டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அசைன்மெண்ட் ஆபரேட்டர். சிங்கிள் ஈக்குவல்ஸ் டு இப்போ let number 1 equal to 100. இந்த ஈக்குவல்ஸ் டு இருக்கு இல்லைங்களா, இது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். 100 அப்படிங்கிற வேல்யூவை நம்பர் 1 அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்றோம். ஓகேங்களா? சோ ரெண்டு ஈக்குவல்ஸ் டு போட்டதான் ரெண்டு கண்டெய்னர்லயும் சேம் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணும். தட் இஸ் ரெண்டு வேரியபிள்குள்ளயும் சேம் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணும். இஃப் இட் இஸ் சேம் then it will return true. If it's not then it will return false. நான் தும்புறேன், நீங்க தும்புறீங்க. ஓகேங்க. நாட் ஈக்குவல் டு, சோ எக்ஸ்கிளமேஷன் ஈக்குவல் டு சிம்பிள், நாட் ஈக்குவல் டு ரெண்டும் ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ணும். So next is logical operator. Logical operators என்னங்க? and or not. அவ்வளவுதான். எக்ஸாம்லாம் நம்ம படிக்கிறது பிசிக்ஸ்ல இங்க அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம அண்ட் ஆர் நாட் வரைக்கும் யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? லாஜிக்கல் ஆபரேட்டர் அண்ட் ஆர் நாட். சோ இது ஆர். சோ இந்த பைப்லைன் இருக்கும் பாருங்களேன், ஷிஃப்ட்டுக்கு மேல என்டர் இருக்கு, அதுக்கு மேல இருக்குங்களா. சோ ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிக்கிட்டு இந்த பைப்லைன் வரும், போட்டு ஷிஃப்ட் அந்த பைப்லைன் வரும். ஓகேங்களா? சோ ரெண்டு பைப்லைன் போட்டா இட் டினோட்ஸ் ஆர் ஆபரேட்டர். ஒரே ஒரு எக்ஸ்கிளமேஷன் சிம்பிள் போட்டா அது நாட் ஆபரேட்டர். இங்கே பாத்துருப்பீங்க இல்லையா, நாட் ஈக்குவல் டுக்கு எக்ஸ்கிளமேஷன் ஈக்குவல் டு மீனிங். ஓகேங்களா?
ஓகே 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 மேம். value 1 equal to 100, let value 2 equal to 200. So console la value 1 and value 1 greater than value 2 and value 1 equal to 100. Complicate பண்றதுக்காக value 1 greater than 50 and marks ஞாபகம் வச்சுக்கோங்க. value 2 also greater than 50. அப்படின்னா எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது எனக்கு என்னங்க ரிட்டர்ன் பண்ணும்? அண்ட் ஆபரேட்டரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஈக்குவேஷனும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஈக்குவேஷனும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். ஸோ இந்த இது வந்து இது ஆபரேட்டர், இது ஆபரேட்டர், இது ஆபரண்ட். ஓகேங்களா? ஸோ இதுவும் ட்ரூவா இருக்கணும், இந்த எக்ஸ்பிரஷனும் ட்ரூவா இருக்கணும், இந்த எக்ஸ்பிரஷனும் ட்ரூவா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அண்ட் ஆபரேட்டர் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ நீங்க 5 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிருந்தாதான் நீங்க பாஸ். கரெக்டா? கரெக்ட்ல? சப்ஜெக்ட் 1 அண்ட் சப்ஜெக்ட் 2 அண்ட் சப்ஜெக்ட் 3 அண்ட் சப்ஜெக்ட் 4 அண்ட் சப்ஜெக்ட் 5 அப்பதான் நீங்க பாஸ். கரெக்டா? எஸ் மேம். அண்ட் ஆபரேட்டர் பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்தாதான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதோட ஒரு சொல்லியே இங்க 500 கொடுப்பேன். இது எனக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுச்சா? 50 இருக்கும்போது ட்ரூ, இப்போ இது 500 கொடுக்கும்போது ஃபால்ஸ். ஏன்னா இது ட்ரூ தான் ஸ்டில், இது ஃபால்ஸ். ஸோ இஃப் எனி ஒன் இஸ் ஃபால்ஸ் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேங்களா? இதுவே ஆர் ஆபரேட்டர் கொடுக்குறோம்னா, இந்த பைப் லைன் கொடுக்குறோம்னா ஏதாச்சும் ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ரைட் ஏ ஆர் பினா ஏதாச்சும் ஒன்னு எழுதினாலே நம்மளுக்கு மார்க்ஸ் கிடைச்சிடும். அதே தான் 2 எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஆர் ஆபரேட்டரை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்தாலே நம்மளுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். 2மே ட்ரூவா இருந்தாலும் அப்கோர்ஸ் ட்ரூ தான். நாட் ஆபரேட்டர் என்னங்க பண்ணும்? ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ் கொடுக்கும், ஃபால்ஸா இருந்தா ட்ரூ. சோ உள்ள இருக்க எக்ஸ்பிரஷன் நாட் ட்ரூவான்னு செக் பண்ணும். ஓகேங்களா? அதான் நாட் ஆபரேட்டர் வேல்யூ. சோ உள்ள இருக்க எக்ஸ்பிரஷன் நாட் ட்ரூவான்னு செக் பண்ணும்போது இது நாட் ட்ரூவா இல்ல இது ட்ரூ, அப்பனா எனக்கு ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்ப இது நாட் ட்ரூ. கரெக்டா? கரெக்ட்டுங்களா? எஸ் மேம். இப்ப எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இது வரைக்கும் எல்லாமே இது வரைக்கும் மட்டும் இப்பவே ட்ரை பண்ணி போட்டுறீங்களா? இப்பவே ட்ரை பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே. யாராச்சும் ஒருத்தர் என்ன பண்ணுங்க, இந்த ஸ்கிரீன் மட்டும் ஸ்னிப் பண்ணி குரூப்ல போட்டுருக்கீங்களா? இல்லங்க ஒன்று உங்களுக்கு இது இன்ஸ்டாலேஷன் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் இருங்க வரேன். ஃபர்ஸ்ட் யாராச்சும் ஒருத்தர் ஸ்கிப் பண்ணி குரூப்ல போட்டுருங்க. பவின் ப்ரோ ஸ்கிப் பண்ணி குரூப்ல போட்டுறீங்களா? ஸோ இது வரைக்கும் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஸ்டார்ட் டவுன் பண்றேன். இதுல இருந்து பண்ணிட்டு எனக்கு இதுல இருக்க வாட்ஸ்அப்ல நம்ம இப்போ இங்க ஆபீஸோட நம்பர் இல்லை, அதுதான்.
இதை எடுத்துட்டீங்கன்னா எடுத்து இங்க பாஸ்கல்ல இருக்கு.